வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். அந்த காலத்தில், சங்க காலத்தில் சில ஒழுக்கங்கள் இருந்தது. அதாவது கணவன் பொருள் ஈட்டுவதற்காக வெளி நாடுகளுக்கு செல்வது, வெளிப்பகுதிகளுக்கு செல்வது, மனைவி அவரை பிரிஞ்ச ஏக்கத்தில் இருக்கிறதுங்கிறது அகத்திணையில் திரும்ப திரும்ப வருகிற ஒரு தீம். ஆனால் அது ஒரு முல்லையில் மற்றவங்க தான் போனாங்க, குறிஞ்சியில் இருந்தவங்க மட்டும்தான் போனாங்க இல்லை, எல்லா பகுதிகளில் இருந்த மக்களும் பொருள் ஈட்டுவதற்காக மற்ற பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த தலைவியுடைய பிரிவு இரக்கம், அந்த பிரிவின் துயரம், இதெல்லாம் இந்த பாடல்கள் வெளிப்படுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாமே ஏதோ ஒரு மேல் சோவனிஸ்ட் சொசைட்டி மாதிரி இருக்கான்னு அப்படி கிடையாது. ஏன்னா தலைவனும் தன்னுடைய தலைவை பிரிஞ்சு வாடுறதை பற்றி எழுதியிருக்கு, தலைவியும் தலைவனை பிரிஞ்சு வாடுறதை பற்றி எழுதியிருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருந்த அன்பின் அடர்த்தி அதுதான் இருந்தது ஒழிய யார் மேலே யார் கீழே இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் அன்றைக்கி இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா கற்பு மனம் களவு மனம்னு ரெண்டு உண்டு. கற்பு மனம்ங்கிறது பெற்றவர்களால் பெற்றவர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கிற கல்யாணம். களவு மனம்ங்கிறது ரெண்டு குழந்தைங்க, ஒரு தலைவனும் தலைவியும் ஒருவர் சந்தித்து காதல் வயப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்களுக்கு மட்டுமே இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுவும் அவங்க சாஸ்திரம் கிடையாது, புரோகிதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம். அதற்கு பின்னால் பெற்றவர்கிட்ட சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த களவு மனமும் அங்கீகரிக்கப்பட்டது. இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் ஈக்குவாலிட்டி பிட்வீன் ஜெண்டர் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருந்தது. அப்படி இல்லாமல் போனது பின்னாடி திருக்குறள்லேயே சில குறள் இடைச்செருகளாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே சமநிலையை பற்றி பாடின திருவள்ளுவர் தெய்வம் தோழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு எழுதியிருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோட்பாடே பின்னாடி தான் வந்தது. பெண் ஆணுக்கு அடங்கியவள் அப்படிங்கிற கோட்பாடு பின்னாடி வந்தது, சங்க இலக்கியத்தில் கிடையாது. அதுக்கு உதாரணமாக ரெண்டு கவிதையை இப்போ பார்ப்போம். ஒன்று தலைவி சொல்கிறா, பாலை நிலத்தில் உள்ள பாலைத்தனையிலும் தலைவி சொல்கிறா, செவ்வார் அல்லர் என்று யான் இகழ்ந்தனனே, ஒவ்வாள் அல்லல் என்று அவர் இகழ்ந்தனரே, ஆயிடை இரு பேர் ஆண்மை செய்த பூசல் நல்லரா கதுவியாங்கு என் அல்லல் நெஞ்சம் அலமல குருமே அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரிய மாட்டார்னு சொல்லி நான் இருந்துட்டேன், பிரிஞ்சு போகிறத சொன்னால் அவ தாங்க மாட்டார்னு அவர் இருந்துட்டார், ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம். இப்போது பாம்பு கடித்தது போல் என் நெஞ்சம் அலைகிறது. அந்த பாம்பு கடித்தது போலுங்கிற ஒரு உதாரணம் தான். ஏன்னா பெரும்பாலும் பாலை நிலங்களில் தான் பாம்புகள் இருக்கும், அந்த கடுமையான பாலை நிலத்தில் தான் இருக்கும். அந்த பாம்பு கடித்தது போல் என் நெஞ்சம் அலைகிறது, அவருக்காக வேண்டி என் நெஞ்சம் இயங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ஒன்று. அடுத்து மருதம் நிலத்தில் இருந்த தலைவி இதே மாதிரி பிரிவை நினச்சி அவள் வாடுறாளே, அது எப்படி சொல்லியிருக்காங்க, ஆம்பில் பூவின் சாம்பல் அன்ன கூம்பிய சிறகர் மனைவுரை கூறி முன்றில் உணங்கல் மாந்தி மன்றத்து எருவின் துண் தாது குடைவன ஆடி இல் இறை பள்ளி தம் பிள்ளையோடு வதியும் புன்கண் மாலையும் புலம்பும் இன்று கோல் தோழி அவர் சென்ற நாட்டே. அவள் என்ன கேட்குறா, ஆம்பல் பூவுடைய சாம்பல் நிறத்தில் சிறகு. இந்த உதாரணத்தை பாருங்கள், ஒரு சிட்டுக்குருவியை பார்க்குறா, அந்த சிட்டுக்குருவி தானியம் பொறுக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சிட்டுக்குருவியுடைய இறகு எப்படி இருக்கா, ஆம்பல் பூவுடைய சாம்பல் நிறம் எப்படி இருக்கோ அதே எவ்வளவு நுட்பமாக மக்கள் தங்களை சுற்றியுள்ளவைகளை பார்த்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். ஆம்பல் பூவின் சாம்பல் நிறத்தில் சிறகுடைய வீட்டுக்குருவி தானியங்களை பொறுக்கி சேர்த்து தம் குஞ்சுகளோடு விளையாடும். அப்படி விளையாடுகிற அந்த மாலை நேரமும் தனிமையும், அதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மாலை நேரத்தில் தனிமையாக நான் வாடிக்கிட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட மாலை நேரமும் தனிமையும் அவர் சென்ற ஊரில் இல்லையோ, அவருக்கு இதெல்லாம் தெரியலையா, இந்த மாதிரி தனிமையில் இருப்பேன், நான் சிரமப்படுவேன் அப்படிங்கிறது அவரால் உணர முடியாது. அப்படி உணர முடியாத ஒரு ஊர்லையா, இப்படிப்பட்ட வளம் இல்லாத ஒரு ஊர்லையா போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தலைவி தோழிகிட்ட சொல்லி வருத்தப்படுற மாதிரி இந்த கவிதை இருக்கிறது. இதுவும் ஒவ்வொரு கவிதையும், நான் அந்த ஹைக்கூன்னு சொன்னேன், ஜப்பானுடைய ஹைக்கூ கவிதைகள் மாதிரி 4 வரி 6 வரி 8 வரி தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் அது உணர்த்துகிற அடர்த்தி, மொழியின் அடர்த்தி, ஓமைகள் மிக மிகச் சிறப்பானவை என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி இன்று முடிக்கிறேன். இன்னும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.